அற்புதமானந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் அன்பர்களே, இந்த 2026 யாருக்கு லாபகரமாக, இந்த அரசியலை பொறுத்தவரை நம்ம தமிழகத்தை ஆள்கின்ற முதல்வராக யார் வருவார், எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், அதானே எல்லாருடைய கேள்வியாக இப்போ இருந்துகிட்ருக்கு. நாம் ஒவ்வொருடைய ஜாதகத்தையும் நம்ம அலசி பார்த்தோம், நிறையா டிவிகளில் பேசியிருக்கோம். விஜய் அவர்கள் வருவதற்கு முன்பே, அரசியலுக்கு வருவதற்கு முன்பே என்னிடம் ஒரு டிவியில் கேள்வி கேட்டாங்க. அந்த சேனலில் நான் சொல்லியிருக்கேன், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார் என்று அப்பொழுதே சொன்னேன். இது மாதிரி இருக்குது. ஆக அதுக்கப்புறம் அவங்களுடைய அன்றைக்கும் அதான் சொன்னேன், சீமானவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதே போன்று விஜய் அவர்களுக்கு பெரும் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆளுமையான அரசியல் கட்சியாக உருவெடுத்து ஆளுமை மிக்க தலைவராக விஜய் அவர்கள் இருப்பார் என்பதற்கு அவருடைய ஜாதகம் வலுவாக இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. ஆண்ட கட்சிகளாக பார்க்கறது திராவிட முன்னேற்ற கழகம், அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பழைய தலைவர்கள் இல்லை, இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள், இதற்கு முன்னால் ஆண்ட மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதக கூறுகள் எப்படி இருக்குது, எல்லாருடைய ஜாதகங்களையும் இப்போ ஒட்டுமொத்தமாக நம்ம தீர்மானிக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்தியலாக நான் சொல்கிறது, உண்மையாகவே கிரகங்களை மீறி, பிளானட் சர்க்கிளுடைய அந்த ஃபவுண்டேஷனை மீறி ஒன்றுமே நடந்துடாது உலகத்தில். இது நான் ஆழமாக வச்சுருக்கிற நம்பிக்கை. ஜாதகம் நமக்கு கிடைக்கப்பட்ட ஜாதகத்தை வச்சு நாம் கணக்கிடுறோம். அப்படி பார்க்கும் பொழுது மற்ற ஜாதகங்களை காட்டிடும். இப்போ விஜய் அவர்கள் ஜாதகம் என்னன்னு கேட்டால், தனம் வாக்கு குடும்பம் கெட்டுருச்சு. அப்போ தனம் வாக்கு குடும்பம் கெடும் பொழுது சொன்ன வாக்கை காப்பாற்ற இயலாத ஒரு சூழல் ஏற்படுங்கிறான் ஜாதகத்தில். ஸ்டாலின் ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்றைக்கி ராகு பலம் இல்லாமல் இருக்கார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்குன்னா, ராகு பலம் வேணும். ராஜகிரகம் சொல்லக்கூடிய சூரியனும் இந்த மாதிரி சுக்கிரன் புதன் புதாத்திய, அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்தால் புதாத்திய யோகம் அமைச்சு. சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்தால் அமைச்சு யோகங்கிறான். சூரியன் புதன் சுக்கிரன் சேர்ந்தால் அமைச்சு யோகம். இந்த யோகங்களெல்லாம் மீறியது ராகு. ஆமேடா எருது கண்ணி நண்டு சுறா 5 இடத்தில் கருணாகம் கூடி நிற்க பூமேடை தனித்தையிலும் பூமெத்த ராஜயோகம் உண்டுன்னு சொல்லி பாடல். அப்போ ராகு பகவான் எங்கே கோலேச்சுறார், யாரு கோலேச்சுறார்? ராகு. அதெல்லாம் இந்த ராகுங்கிறவர் கொஞ்சோண்டு அப்படியே காட்டி மறைப்பார், பிரம்மாண்டப்படுத்திட்டு போயிடுவார். பிரம்மாண்டம் தானே அரசியல். இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த இப்படிப்பட்ட மனிதர்களால் உருவாக்கக்கூடிய இந்த அரசியலில் பிரம்மாண்டம் வாழக்கூடிய காலங்களில் பிரம்மாண்டமாக, இப்போ எம்ஜிஆர்னா அப்படி மாஸ், அந்த மாஸோடு வாழ்ந்தமாங்கிறது முக்கியம். அந்த மாஸ் காட்டுறது யார் அப்படின்னா, கிரகங்களுடைய உடனே மாஸ் காட்டுற கிரகம் ராகு தான். பலவான்னு சொல்லி பேர். மற்ற கிரகம் பலம் வாய்ந்தவர் ராகு. அவருடைய நிலைப்பாடு சரியான கதியில் வருவதற்கு அமைஞ்சிட்டா அவர்கள் இந்த நாட்டை ஆள்வார்கள். அப்படி அமையப்பெற்ற ஜாதகமாக 2026 கோலேச்சக்கூடிய ஜாதகமாக முன்னாள் முதல்வர், இன்றைக்கு அதிமுகவை மீண்டும் அரியணை வைக்கக்கூடிய நிலையிலே உள்ளவராக தென்படக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள்தான், அவருடைய ஜாதகம்தான் இன்றைக்கு ராகு பலம் பெற்று, அது மட்டுமல்ல ஒரு பெண் தெய்வத்தினுடைய ராகு என்றாலே கணக்கில் வச்சுக்கலாம். ஒரு பெண் தெய்வத்தினுடைய அருளாசியம் அவருக்கு இருப்பதாகவும் அந்த ஜாதக கூறுகள் சொல்கிறது. அந்த அருளாசித்தன்மையுடன் மீண்டும் அரியணை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று நாம் அற்புதமானந்தம் சேனல் வழியாக இன்று நாம் பதிவு செய்கிறோம். இதில் வெறுப்பு விருப்புக்கு இடமில்லை, ஜாதகத்தின்படியாக சொல்கிறோம். அப்படி பார்க்க போனால் நான் ஒரு கவிஞனாக, ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக, இயக்குநராக
தமிழ் மீது பற்று வருவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர், அது மட்டுமல்ல கலைஞர் மு. கருணாநிதி ஐயா அவர்கள் தான். அவருடைய தமிழ் மீது அந்த சின்ன வயதிலே எனக்கு பற்றை உருவாக்கியது. அதில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம சொல்லுவோம். அதே போல் ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லாருடைய மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் இருக்குது. என்ன பேர் இருக்குன்னா, பெண்கள் பெருமையாக தான் நினைக்கிறாங்க. ஐயா பணம் கொடுக்குறாரு, பஸ்ஸெல்லாம் இலவசமாக விட்டுருக்காரு, நல்ல பேர் தான் இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, குறையெல்லாம் யாரையுமே சொல்ல. நம்ம இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் சிறந்த அருமையான ஒரு பொழுதுபோக்கு சித்தா. அவருடைய படங்கள் இன்னும் சொல்லப்போனால், நான் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகனாக இருந்தாலும் கூட விஜய் படம் எனக்கு பிடிக்கும். நான் விஜய் ரசிகன் கூட என்னை சொல்லிக்கலாம். ஆக என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நேர்கதியில் இன்னும் எத்தனை கூட்டணி வந்தாலும் சரி, எத்தனை ராஜதந்திரங்கள் பண்ணாலும் சரி, அனுபவ ரீதியாக எனக்கு தெரிஞ்சால் நான் கிரகங்களை மீறிய மனிதர்கள் ஒன்றும் செய்ய இயலாது. அந்த பிரபஞ்சம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சுன்னா பிரபஞ்சத்தை மீறி ஒன்றும் பண்ண முடியாது யாரும். அதற்காக நான் இப்படி சொல்கிறேன் என்பதற்காக இவர்களெல்லாம் பிடிக்காதவர்கள் அல்ல, அப்படி பொருள் அல்ல. இன்றைய 26 என்ன நிலைமை அப்படின்னா, எத்தனை கூட்டணிகள் சேர்ந்தாலும் சரி, என்ன அவர்கள் சிந்தித்தாலும் சரி, மாற்று சிந்தனையாளர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று மார்தட்டி கொண்டாலும் சரி தான், கண்டிப்பாக 26 அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா அவருடைய ஜாதக பலம் சிறப்பாக இருக்குது. ஒருவேளை அவரே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் தான். ஆனால் அவர் களத்திலே நின்றால், இன்றைய நிலையில் அவர் இருக்குமானால், கண்டிப்பாக அவருக்கு இந்த பிரபஞ்சம் அரியணை கொடுக்க தயாராக இருக்கிறது. சரியா? ஆகவே இந்த நிலையில் நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். மொத்தத்தில் அவர் அப்படி பார்க்க போனால் விஜய் எல்லாம் வர முடியாதாங்களா? அவருக்கெல்லாம் கூட்டம் இல்லையா? எல்லாமே இருக்கிறது. யாருக்கு கூட்டம் கூடல? கூட்டம் கூடுவது மேட்ரு இல்லை, விஷயம் இல்லை. நாங்கள் ஜாதகத்தை நம்புகிறோம், பிளானட்டை நம்புகிறோம், பொறுத்து பார்ப்போம். நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுவுது. ஏன்னா விஜய் பிடித்தவர்கள் அப்படி சொல்லுவீங்க, மற்ற கட்சிக்காரெல்லாம் எதுவும் சொல்லுவீங்க, சரி பார்ப்போம் அன்றைக்கு தெரியும் அப்படின்னு தானே எல்லாம் இருப்பீங்க. இருங்கள், அதே தான். அப்போ அன்றைக்கு நீங்கள் தெரியும். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத நடுநிலை நீதியோடு இயம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நீதியை வழங்கக்கூடியதான் நம்முடைய கிரகங்கள். கிரகங்களை மீறி ஒரு மனிதன் எப்பொழுதும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆகவே இந்த கதியை, இந்த நிலையிலே இதை முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியலை பற்றிய பேச்சுக்கு நம்முடைய பதிவை நாம் மீண்டும் வெளியிடுவோம். ஆகவே நண்பர்களே, இந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு காலம் வரும் வரை பொறுத்திருந்து நம்முடைய கணிதம் சரிதானா, சரியாக இருக்கும் பட்சத்தில் வாழ்த்துக்களையும், சரியாக இல்லாத பட்சத்தில் உங்களுடைய சூற்றுக்களையும் தாராளமாக நீங்கள் நம்முடைய அற்புதம் ஆனந்தம் சேனலிலே பதிவு செய்யலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அற்புதம் ஆனந்தம்.